வரதட்சணை கொடுமையால இறந்து போயிருக்கிற ரிதன்யா அவங்க வந்துட்டு கோவை கிருஷ்ணம்மாள் கல்லூரியில தான் தன்னுடைய கல்லூரி படிப்பை முடிச்சிருக்காங்க. கல்லூரி படிப்பை முடிச்சிட்டு கம்பீரமா பட்டம் பெற்று வந்துட்டு ரிதன்யா அவங்க தன்னுடைய நண்பர்களோட சந்தோஷமா இருக்கிற ஒரு அழகான வீடியோவை அவங்களுடைய தோழி இப்போ வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோ தான் சமூக வலைதளத்துல பயங்கரமா வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. அதிகமா பாசம் வச்சிருந்த ரிதன்யாவுடைய அப்பா வந்துட்டு தன்னுடைய மகளுடைய பாதுகாப்புக்காக பெண்கள் மட்டுமே பயிலக்கூடிய கிருஷ்ணம்மாள் கல்லூரியில படிக்க வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு தன்னுடைய மகளை பார்த்து வளர்த்துட்டு வந்திருக்காரு. ரிதன்யா அவங்க இப்படி கம்பீரமா நடந்து வரது தன்னுடைய வாழ்க்கையில கண்டிப்பா ஏதாவது பெருசா சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்பவே தன்னம்பிக்கையோட அவங்க நடந்து வரது அவங்களுடைய நடையிலையும் பார்வையிலையும் தெரியுது. ஆனா தன்னுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு சோகமா மாறப்போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம ஒரு தப்பான முடிவை எடுத்து சாக போறோம் அப்படிங்கிற விஷயத்த அந்த நேரத்துல கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு தன்னம்பிக்கையோட படிச்சு பட்டம் பெற்று இறுதியில ரொம்பவே ஒரு தவறான முடிவை தான் எடுத்திருக்காங்க. தற்கொலை அப்படிங்கிறது கண்டிப்பா எதுக்குமே தீர்வாக இந்திய குற்றவியல் சட்டப்படி அப்படி முயற்சி செய்யறதுக்கே அதிகப்படியா 1 வருடம் சிறை தண்டனை வழங்கக்கூடிய பெரும் குற்றவியல் செயல் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இறைவன் கொடுத்த இந்த அழகான வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுக்கு யாருக்குமே அதிகாரமும் உரிமையும் கிடையாது. இததான் இந்திய குற்றவியல் சட்டமும் சொல்லுது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இங்க பிரச்சனை இல்லாத மனுஷங்களே கிடையாது. அதை பேசி தீர்க்கிறதுலயும் அதை கடந்து வரதுலதான் வாழ்க்கை இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா யாரும் மறந்துடக்கூடாது. ரிதன்யா அவங்களுடைய இந்த அழகான வீடியோ தான் இப்போ சமூக வலைதளத்துல வெளியாகி எல்லாருடைய மனசையுமே கலங்க வச்சிருக்கு.